இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 15, 1947 எல்லாருக்கும் நடு இரவில் ஒரு நற்செய்தி கிடைத்தது. 150 வருடம் அடிமைகளாய் இருந்த ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து, அவர்களுடைய கோர பிடியிலிருந்து நமக்கு கிடைத்தது விடுதலை. ஆனால் நாம் சுதந்திரம் பெற்றோமா? தனி மனித சுதந்திரம் பறிப்போய் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. விடுதலை வேறு, சுதந்திரம் வேறு. பேச்சும் மூச்சும் விடுதலை 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 என்று பாடிய பாரதி 7 வயதில் திருமணம் செய்தவர். காந்தி, நேரு எல்லாருக்கும் பால்ய திருமணம் தானே நடந்தது. விடுதலை பெற்றதற்கு பிறகு பாலிய திருமணமே நடக்கவில்லையா? சதி என்று சொல்லப்படுகிற உடன்கட்டை ஏறுதல் ஒழிந்து போனதா? பின் சிசுவதை இதோடு ஒழிந்து விட்டதா? விதவை திருமணத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் மனதார ஏற்றுக்கொள்கிறார்களா? எங்கே சுதந்திரம் போனது? ஆசைப்பட்டதை வாங்க முடியாத நிலை, விரும்பிய படிப்பை படிக்க முடியாத நிலை, இஷ்டப்பட்ட வேலையை செய்ய முடியாத நிலை, ஒரே லஞ்சம், ஊழல், பொய், திருட்டு, பித்தலாட்டம் தான் மலிந்திருக்கிறது. இந்திய தேச மக்களின் கூக்குரல் வானமெட்டும் அளவு இருக்கிறது. இப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 வருடம் அடிமைகளாக இருந்தபோது அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவனுக்கே எட்டியது. அவர்களை விடுதலையாக்க மோசே என்பவரை தேவன் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள் எங்கே நிற்பார்கள்? தேவன் வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்தை சென்று அங்கு குடியேறி வாழ்ந்தால்தான் உண்மையான சுதந்திரம் அவர்களுக்கு. அதை சுதந்திரிக்க 40 வருடம் ஆனது. வனாந்திரத்தில் நடந்து, செங்கடலை கடந்து, யோர்தானை தாண்டி, அநேக ராட்சசர்களை, ராஜாக்களை ஜெயித்து அதன் பிறகுதான் சுதந்திரம் பெற்றார்கள். ஜெயிக்க வேண்டுமென்றால் யுத்தம் இருந்துதானே ஆக வேண்டும். பூமி யுத்தகளமாய் மாறியிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் 1ஆம் உலக யுத்தம், அநேக போர் வீரர்கள் இறந்தார்கள். 2ஆம் உலக மகா யுத்தம், அநேக பொதுமக்கள் லட்சமாய் இறந்தார்கள். 3ஆம் உலக மகா யுத்தம் இப்பொழுதும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். ஆபிரகாம் கடவுளின் சொற்கேட்டு தன் தேசம், இனம், ஜனம் எல்லாரையும் விட்டு ஊர் என்ற கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டார். அது உலகத்து உறவுகளிலிருந்து, உலகத்து காரியங்களிலிருந்து அவர் வேறுபடுத்தப்பட்ட ஒரு விடுதலை. தேவன் வாக்கு பண்ணின தேசம் கானானை அவர் அடைவதுதான் சுதந்திரம். லோத்து என்பவர் சோதோம் என்ற பட்டணத்தை விட்டு வெளியே வந்தது விடுதலை. சமபூமியிலே நில்லாமல் ஜீவன் தப்ப நீ மலைக்கு ஓடிப்போ என்று தூதன் அவருக்கு சொன்னது சுதந்திரம். நம் தாயின் கருவிலிருந்து பிறப்பது விடுதலை. ஆனால் இந்த மண்ணே நமக்கு நிரந்தரமாய் இருப்பதல்ல. ஒவ்வொருவனும் மரித்த பின் விண்ணுலகத்திற்கு சேர்வது, அதாவது பரலோகம், முக்தி, சொர்க்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த விண்ணுலகத்துக்கு செல்வது சுதந்திரம். நான் சாயும் போதும் உம்மில் நிலைப்பது நிரந்தரம் என்று பாட்டு பாடுகிறோமே, அதுதான் அது. இந்த சுதந்திரத்தை அடையாதபடி சத்துரு பல விதங்களில் ஜனங்களை கட்டி பூமியிலே அடிமையாய் அலைந்து திரியும்படி ஜனங்களின் ஆவியை கட்டி வைக்கிறான். உதாரணமாக, கடன்பட்டவன் அடிமைப்பட்டவன், அவன் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்துகிறார்கள். ஒருவனை மன்னிக்காதவன், தவறு செய்தவனை மன்னிக்காதவன் கட்டுண்டவன். அந்த மன்னிக்கப்படாதவன் கட்டுண்ட நிலையில் அடிமைப்படுத்தி சிறைப்பட்டு இருக்கிறான். மதுபான பிரியன் அடிமைப்பட்டு இருக்கிறான். விபச்சார வேசி நிலத்தில் சிலர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பொருளாசையினால் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இவைகளிலிருந்து விடுதலை ஆனால் விண்ணை சுதந்திரிக்கிறவராய் நாம் மாறுவோம். அப்படிப்பட்டவனுக்கு அவனை படைத்து பராமரிக்கும் ஆண்டவரை சுதந்திரமாய் மாறுகிறார். பாவக்கட்டு, பலவீன கட்டு, போதை வஸ்துகளின் கட்டு, மதுபானத்திலிருந்து அதில் ஒரு கட்டு, இவைகள்
ஒருவனுடைய ஆத்மாவுக்கு நிரந்தரமான மரணக்கட்டுகளாய் மாறிவிடுகிறது. அவன் உயிரை அது உறிஞ்சி குடிக்கிறது. ஒரு குடிசை பகுதியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொடூரமாய் பரவியது. ஜனங்கள் அங்குள்ள பிள்ளைகளையும் உடைமைகளையும் காப்பாற்ற தீவிரப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு எருமை மாட்டை மாத்திரம் கட்டவிழ்க்க மறந்து போனார்கள். தீ பரவ பரவ மாடு அதிகமாய் ஓலமிட்டு அது கட்டப்பட்ட இடத்தை சுற்றி சுற்றி வந்தது. யாராலும் காப்பாற்ற கிட்ட நெருங்க முடியவில்லை. மாடும் எவ்வளவோ தன்னை கட்டிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்த முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தீயில் வெந்து செத்தது. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கத்தான், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பது நம்ம எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பாடினார்கள். உங்களுக்காக இரட்சகர் இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே பிறந்திருக்கிறார். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபமேது? ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதே ஒரு நற்செய்தி. இதை அறிந்து இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் பூமியை சுதந்தரிப்பார்கள், பரலோகத்தையும் அவர்கள் சுதந்தரிப்பார்கள். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உமையன்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆமாண்டவரே, விடுதலை விடுதலை, சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே வழிகாட்டுகிறீர். எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போவீரானால், எங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா விதமான கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்ப்பீரானால், எங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கையை நீர் மாற்றி போடுவீரானால், நாங்கள் நிரந்தர சுதந்திரமான பரலோகத்தில் உம்மோடு கூட வந்து நாங்கள் வாசம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் ஏதேதோ காரையும் வீட்டையும் வாசலையும் பெற்றுக்கொண்டு பெரிய ஆட்களை நாங்கள் வாழ்ந்தாலும் சுதந்திர பூமியாக பரலோகத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. உலகத்தை முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் எங்கள் ஜீவன் நஷ்டப்படாமல் இருக்க நீர் எங்களை காத்து அநேக கட்டுகளில் சிக்கொண்டு இருக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தாவை நீர் விடுவித்து சத்ருவை வெட்கப்படுத்தி நீர் அவர்களை பரலோகத்துக்கு சொந்தமானவர்களை மாற்றும்படியாக இந்த வேளையில் இந்த ஜெபக்குறிப்பை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்டவர்கள் மற்றவர்களும் இதை கேட்டு பயனடையும்படியாக இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.